லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து பாவக்காய் வச்சு ஒரு பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இன்றைக்கி வந்து 2 பாவக்காய் வச்சு நம்ம வந்து எப்படி பச்சடி சட்னி எது வேணாலும் சொல்லாங்க, சாதத்தோட நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இது வந்து இந்த 2 பாவக்காய் வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, பாவக்காவை கட் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு இது மேலே இருக்கிற தோல்லாம் எடுத்துடலாங்க. லைட்டாக மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், இது மாதிரி நம்ம மேலே இருக்கிறது தான் லைட்டாக எடுத்தால் போதும். இப்போ வந்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்கிற விதைலாம் எடுத்துடலாங்க. இது நம்ம பச்சடி செஞ்சோம்னா நிறைய வந்து கசப்பு இருக்கும். இந்த விதைங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதனால் இதெல்லாம் எடுத்துடலாம். இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எல்லா விதையெல்லாம் எடுத்துட்டேங்க. விதையை எடுத்துகிட்டு கழுவிட்டேங்க. நான் கழுவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலக்கிட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வைக்கலாங்க. தட்டு போட்டு நம்ம மூடி வைக்கலாங்க. 10 நிமிஷம் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அப்புறமா நம்ம பார்க்கலாங்க, அப்புறமா என்ன செய்யலான்ட்டு. பாருங்கள், 10 நிமிஷம் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம நல்லா கலக்கிட்டு இந்த பாவக்காவை நல்லா பிழிஞ்சிக்கலாங்க. தண்ணி பாருங்கள், பாவக்காயில் தண்ணி எப்படி வருதுன்ட்டு நல்லா பிழிஞ்சிக்கலாங்க. பிழிஞ்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா பிழிஞ்சிடுங்க. பாவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சுகர்காருக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம பாவக்காய் வந்து இது மாதிரி பச்சடி செஞ்சு சாப்பிட்டோம்னா சாதத்தோட ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், நிறைய தண்ணி. பாருங்கள், இந்த தண்ணியை எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், பாவக்காவை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கடாயை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. இப்போ வந்து நம்ம பாவக்காவை பிழிஞ்சு வச்சோம் பாருங்கள். நல்லா இப்போ வந்து எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். நம்ம நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கிடணுங்க. பாவக்காய் நல்லா பச்சை வாசனை நல்லா போகிற மாதிரி இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம்னா நம்ம டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்லோ பண்ணிட்டு நம்ம ஒரு தட்டில் இது எடுத்துடலாம். பாருங்கள், இந்த எண்ணெயிலே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்பூன் தனியா எடுத்து வச்சுக்கிறோங்க, அது போட்டுடலாம். 3/4 ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்து வச்சுக்கிறேன், அதுவும் போட்டுடலாங்க. பாருங்கள், தனியா சீரகம் போட்டோங்க. இப்போ வந்து ஒரே 1/4 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. பாருங்கள், இது நல்லா வதங்கினோடனே நான் ஒரே ஒரு வெங்காயம் அரிஞ்சு கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, அதுவும் போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. பாருங்கள், வெங்காயம் வதங்கிச்சுங்க. தக்காளி போடும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேங்க. 3 தக்காளி போட்டிருக்கேங்க. நான் சின்ன தக்காளினால 3 தக்காளி போட்டுக்கிறேங்க. நீங்கள் பெரிய தக்காளி போட்டிங்கன்னா 2 தக்காளி போதுங்க. இப்போ வந்து தக்காளி போட்டோன்னே நம்ம கொஞ்சமாக புளி போட்டுக்கலாங்க. பாருங்கள், புளி போட்டு நல்லா வந்து நம்ம தக்காளி வந்து இதிலே வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துடணுங்க. நல்லா மேஷ் ஆகிடணுங்க தக்காளி. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் சரியாக போயிடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிச்சுங்க. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறட்டுங்க. ஆறினோடனே நம்ம மிக்சியில் போட்டு எடுக்கலாங்க. பாருங்கள், ஆறிடுச்சுங்க நல்லா. இப்போ வந்து நம்ம மிக்சியில் எடுத்து போட்டு அரைச்சி வந்துடலாங்க. நம்ம நீங்கள் காரம் வந்து ஜாஸ்தி இருக்கும்னு இருந்தால் ஒரு மிளகா அப்படி எடுத்துருங்க. நான் பாருங்கள் ஒரு மிளகா எடுத்துடுறேன். காரம் வேணுன்னா நான் போட்டுக்கிறேன், இல்லைன்னா எனக்கு வந்து இதே காரம் சரியாக போயிடுங்க. ஏன்னா வந்து நம்ம பச்சை மிளகா வந்து காஞ்ச மிளகா 2ம் போட்டிருக்கோங்க.
அதனால் வந்து நம்ம வந்து ஒரு மிளகாய் எடுத்துகிட்டே செய்யலாங்க. காரம் வேணும் போது அப்புறமா போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டு நம்ம இதை அரைச்சின்னு வந்துடலாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கக்கூடாதுங்க. ஏன்னா வந்து இந்த தனியா சீரகம்லாம் வந்து நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இப்போ வந்து இது நான் வந்து கொரன்னு அரைச்சிக்கிறேங்க. இப்போ வந்து இதில் பாவக்காய் போட்டுடலாங்க. நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், பாவக்காய் போட்டு அரைச்சின்னு வந்துடலாங்க. நம்ம பாருங்கள், அரைச்சின்னு வந்துட்டோம். இப்போ பாவக்காய் போட்டு நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. பாருங்கள், பாவக்காய் அப்படியே வந்து 1-2 தெரியுது. இது மாதிரி வந்து கொரன்னு நம்ம அரைச்சிக்கணுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் வாங்க. பாருங்கள், கடாய் வச்சிட்டோம். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் வச்சுக்கிறேங்க. அது போட்டுடலாம். நம்ம பாருங்கள், நல்லா பொரியுது. இப்போ வந்து ஒரு 4-5 பல் பூண்டு வந்து நசுக்கி போட்டுடலாங்க. நான் இந்த சட்னி வதக்கும் போது ஒரு காஞ்ச மிளகாய் நான் நிறுத்திட்டேங்க, காரம் போதுன்ட்டு. அந்த காஞ்ச மிளகாய் போட்டுடலாங்க. வேஸ்ட் பண்ண வேணாம். அதை பாருங்கள், கறிவேப்பிலை போட்டுடலாம். நம்ம சட்னிக்கு வந்து இந்த பெருங்காயம் வந்து நல்ல டேஸ்ட்டுங்க. பெருங்காயம் போட்டுடலாம். நம்ம இப்போ நம்ம அரைச்சின்னு வந்த சட்னியை போட்டுடலாங்க. நீங்கள் நினைப்பீங்க, என்னடா அது பாவக்காயில் போய் நம்ம வந்து பச்சடி மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கால, ரொம்ப நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு நினைப்பீங்க. இது நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம எடுத்துடலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம பாவக்காயில் செஞ்ச மாதிரியே தெரியாதுங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த சட்னி. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பாவக்காய் சாப்பிட்னாவே ரொம்ப பெஜார்படுவோம், ரொம்ப கசப்பாக இருக்குதுன்ட்டு. சுகர்காரருக்குலாம் ரொம்ப பாவக்காய் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த பாவக்காய் பச்சடி இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பாவக்காய் போட்ட மாதிரியே தெரியலங்க, அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.